வெல்கம் டு எஸ்வி ஸ்போர்ட்ஸ் ஐடி யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த IPL 2025 ரிட்டன்ஷன் ரூல்ஸ் வெளியாகிருக்கு. நேற்று இரவு பிசிசிஐ பெங்களூர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து ஆலோசித்த பிறகு வெளியிட்டிருக்காங்க. நேற்று ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு சந்தோஷமாக இருக்குது, வீரர்களுக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷம் அளிக்கும் வகையில் தான் இருக்குது. மொத்தம் 8 விதிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. 2025 to 2027 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொருந்தும். இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் 6 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடென்ஷன் மூலம் இல்லைன்னா RTI மூலம் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணாங்கன்னா ஒரு RTM இருக்குது, ஒரு RTM யூஸ் பண்ணி மெகா ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிக்கலாம். 2 பிளேயர் ரீட்டைன் பண்ணாங்கன்னா 4 RTM இருக்குது, 4 RTM யூஸ் பண்ணிக்கலாம் மெகா ஆக்ஷனில். இதான் ஃபஸ்ட் ரூலு. வந்து பார்த்தீங்கன்னா 6 பிளேயர் ரீட்டைன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேப்டு பிளேயர், 5 இன்டர்நேஷ்னல் மேட்சை விளையாடுங்க பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணலாம். மேக்ஸிமம் 5 பிளேயர்ஸ், அதாவது இந்தியன் அண்ட் ஓவர்சீஸ் 2 பேரும் சேர்த்து மொத்தமாக 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் 2 அன்கேப்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிக்கலாம். 5 கேப்டு பிளேயர் ரீட்டைன் பண்ணாங்கன்னா 1 அன்கேப்டு பிளேயர் தான் ரீட்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் 4 கேப்டு பிளேயர் ரீட்டைன் பண்ணால் 2 அன்கேப்டு பிளேயர் ரீட்டைன் பண்ண முடியும். ஓவர்சீஸ் வந்து எத்தனை பிளேயர் ரீட்டைன் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு இல்லை. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேயர் வேணால் ரீட்டைன் பண்ணிக்கலாம் ஓவர்சீஸ் பிளேயர் ஆல்சோ. ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமோட பர்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 120 கோடி. இதன் மூலம் லாஸ்ட் இயர் 110 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. இதன் மூலம் 2025, 26, 27 அதுலேயும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்காங்க. 2025 வந்து பார்த்தீங்கன்னா 146 கோடி, 2026 பார்த்தீங்கன்னா 51 கோடி, 2027 157 கோடின்னு நிர்ணயிச்சிருக்காங்க பர்ஸ் வேல்யூ, டீமோட பர்ஸ் வேல்யூ. வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு நல்ல உற்சாகமான செய்தி, மிகப்பெரிய நல்ல செய்தி பார்த்தீங்கன்னா 4th ரூலு. ஒவ்வொரு மேட்சுக்கும் 7.5 lakhs தராங்க பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் ப்ளே பண்ணுறாங்களோ ஒவ்வொரு மேட்சுக்கும் 7.5 lakhs. ஒருவேளை அனைத்து போட்டிகளிலும் விளையாண்டாங்கன்னா 1 crore 5 lakh தராங்கன்னு அடிஷ்னலாக தராங்கன்னு சொல்லியிருக்காங்க பிசிசிஐ. ஒரு வரவேற்கத்தக்க செய்தி பிளேயர்ஸுக்கு இது. ஜாக் பேட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க சேலரி பர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லா போட்டியும் விளையாண்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 crore 5 lakh அண்ட் ஒவ்வொரு மேட்சுக்கும் 7.5 lakh கிடைக்கும். ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயருக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற 2025 IPL ஆக்ஷனு மெகா ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அடுத்து வருகின்ற மினி ஆக்ஷன் 2026, 27, 25 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூல் வந்து பார்த்தீங்கன்னா போத் இந்தியன் அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா IPL எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ வந்து போத் ஓவர்சீஸ் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஒரு டீம் ஒரு பிளேயர் எடுத்தாங்கன்னா அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிளேயர் விலகுனாங்கன்னா அப்கமிங் 2 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட முடியாது, பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ், கண்டிப்பாக ப்ளே பண்ணி ஆகணும். ஓவர்சீஸ் பிளேயர் விலக முடியாது, தப்பிக்க முடியாது. பார்ப்போம். ரூல் வந்து பார்த்தீங்கன்னா தலை தோனிக்கே ஸ்பெஷலாக உருவாக்குன மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தலை 7th தலை ஃபார் ரீசன் அதுதான். 5 வருஷமாக இந்த 5 வருஷத்துக்கு மேலே இன்டர்நேஷ்னல் மேட்சை விளையாடாமல், அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ கான்ட்ராக்ட்லையும் இல்லாமல் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயராக கருதப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும் போதும். உங்களுக்கே தெரியும் தோனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க, ப்ளே பண்ணுறது இல்லை 5 வருஷமாக, கான்ட்ராக்டும் இல்லை. அவங்க அன்கேப்டு பிளேயரை டெஃபினட்டாக CSK ரீட்டைன் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக 2025 நம்ம தலை தோனி எல்லோ ஜெர்சியில் காண்போம். ரூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இம்பேக்ட் ரூல் 2025 தொடரும் சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 2027 வரைக்கும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. 8 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் IPL 2025 to 2027. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக கிரிக்கெட் வீடியோஸும் போடுறேன். ஆல் த ஸ்போர்ட்ஸ் அப்டேட் இன் ஒன் சேனல் இன் ஆன் எஸ்வி ஸ்போர்ட்ஸ் ஐடி. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.